திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு விஷயங்களை கையில் எடுப்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியிலே கூட போலி வாக்காளர்கள் இருப்பதாக நிறைய பேர் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளில வந்திருக்கிறது. ஸோ அந்த ஊழலை திசை திருப்புவதற்காக திமுக ஒரு போலியான நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கு. நேற்றைக்கு அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. அப்போ போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களே சொல்லுகிறார்கள். அப்போ அதை களையப்பட வேண்டியது, நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது. நேற்றைக்கு திமுக தலைவர் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு விஷயங்களை கையில் எடுப்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒன்று தான் நேற்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த அந்த முகாமை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அதிலேயே கூட நேற்றைக்கு மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தினுடைய அவசியமே இரட்டை வாக்காளர்கள் அல்லது இறந்து போன வாக்காளர்கள் அல்லது போலியான வாக்காளர்களை களைவது தான். அதனால தான் பீகாரில் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் ரொம்ப அவசியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்காளர்கள் அது மாதிரி இரட்டை வாக்காளர்களாக அல்லது போலி வாக்காளர்களாக அல்லது இறந்து போன வாக்காளர்கள், அந்த வாக்காளர்கள் எல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது நான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் கூட இங்கும் சொல்லி கொண்டிருப்பது தான். நாம் முறையான வாக்காளர்கள் பட்டியல் இருக்கணும். யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, வாக்களிக்க உரிமை இருக்கிறதோ அவர்கள் பெயர் இருக்க வேண்டும் என்பது. அதில் ஒரு வாக்காளர்கள் கூட தவறக்கூடாது என்பதில் தேர்தல் ஆணையமாகட்டும் மற்ற அனைத்து கட்சிகளினுடைய எண்ணமும் கவனமுமாக இருக்கிறது. அப்படி தான் இப்போ தமிழகத்தில் இன்றைக்கு முதல் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஒவ்வொருவரும் கூட அதில் நாம் அனைவரும் இணைந்து நம்மளுடைய வாக்குகள் இருக்கிறதா, நம்மளுடைய குடும்பத்தினர் வாக்குகள் இருக்கிறதா அல்லது அனைவரும் போலி வாக்காளர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதையும் கூட நாம் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்ய வேண்டும். நம்மளும் நம்மளுடைய வாக்குகளை நம்ம சார்ந்த அனைவருடைய வாக்குகளை அதில் அவர்கள் கேட்கின்ற படிவத்தை கொடுப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா திமுக எப்படி போலி வேஷம் போடும், ஒரு காலத்தில் அவங்க தான் இந்த போலி, குறிப்பாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேரத்தில் இங்கே வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்க வேண்டும், அதை இருக்கிறார்கள், அதை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இப்போ திமுக எப்பப்போ குறிப்பாக திமுகவினுடைய தலைவர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியிலே கூட போலி வாக்காளர்கள் இருப்பதாக நிறைய பேர் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஸோ இது எல்லாம் ஒரு நியாயமான திருத்தத்தின் மூலியமாக இந்த வாக்காளர்களுடைய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக அந்த உண்மையான வாக்காளர்களை கொண்டு வருவது தான் நோக்கமாக இருக்கிறது. இந்த போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று பலமுறை திமுகவே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது திமுக திடீரென்று அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஜெனரல் பாடி இருக்கும்போது அது ஒரு ப்ரொஃபைல்ல தான் அந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப நீதிமன்றத்தை அணுகும்போது ஏற்கனவே இதுக்கான விஷயங்கள் தெரியும் இல்லையா? நீதிமன்றம் இதுக்கான விஷயத்தை செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன், திமுக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் செயலை ஒவ்வொரு முறையும் கையாளுவார்கள். அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இன்றைக்கு நகராட்சி அந்த துறையின் கீழே கிட்டத்தட்ட 2538 இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளில வந்திருக்கிறது. ஸோ அந்த ஊழலை திசை திருப்புவதற்காக திமுக ஒரு போலியான நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கு. நேற்றைக்கு அப்படி பேசின போது திரு வைகோ அவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம், அது 75 போலி வாக்காளர்கள் இருக்கணும்னா அப்போ 75 லட்சம் போலி வாக்காளர்களை வைத்து
நாம் தேர்தலை நடத்த முடியுமா? நீங்கள் அவர்களுடைய பாணியிலே சொல்கிறோம். அப்போது இதனுடைய அவசியம் இருக்கிறது. நான் இன்றைக்கு செய்தித்தாள்கள் நாங்கள் யாரும் இந்த கூட்டத்துக்கு போகல, செய்தித்தாள்களில் வந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ அவர் பேசியிருக்காருன்னா 75 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது. அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. அப்போ போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களே சொல்லுகிறார்கள். அப்போ அதை களையப்பட வேண்டியது, நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய வேலையாக இருக்கு. அதனால நாம் அனைவரும் ஒத்துழைப்போம்.